ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த இப்போ ரிப்பப்ளிக் டேவோட பையனோட பெர்ஃபார்மன்ஸ் இது தான். பேரட்டோட அதாவது ஏதாவது ஒரு 5 அனிமல்ஸ் சூஸ் பண்ணி அதோட இதுவும் ஃபோட்டோ அண்ட் அதோட பாஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண குழந்தை கண்டுபிடிக்கணுன்றது தான் அவங்க மேம் சொல்லியிருந்த கான்செப்ட். ஸோ இது எப்படி ரெடி பண்ணோன்னா, ஜஸ்ட் கூகுளில் இருக்கிற பிக்சரை எடுத்து அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட். இது வந்து 10 ருபீஸ் ஆச்சு கலர் பிரிண்ட் அவுட். அண்ட் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்துட்டேன். ஸோ அதை நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இது வந்து 4 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சார்ட் வாங்கிட்டேன். சார்ட் வந்து ஒன்று 10 ருபீஸ், ஒரு 3 சார்ட்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அதனால் அதை வந்துட்டு நம்ம ஒரு சார்ட் வந்துட்டு 4ஆக கட் பண்ணிட்டோன்னா, ஸோ 5 அனிமல்ஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ் மொத்தம் வந்து 10 பீசஸ் போதும். அதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக ஹியூமனோட இது சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு பையனோட ஃபோட்டோவும் அண்ட் அவனோட பாஸும் அது எனக்கு சும்மா ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து டேப் அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க, கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வாங்கி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி, பார்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பேரட்டோட பாஸ். அண்ட் அடுத்தது நான் சூஸ் பண்ண அனிமல் வந்து பார்த்திங்கன்னா லைன். அதுக்கப்புறமேட்டு லைனோட பாஸ், அதுக்கப்புறம் டாக் அண்ட் இது டாகோட பாஸ். இது வந்து என் பையன் சொன்னான், மம்மி இது வந்து டாகுக்கு வந்து நீங்கள் சைடில் கட் பண்ணாதீங்க அண்ட் பாஸ்க்கு வந்து சைடில் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அது கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இல்லை, எடுத்து காமிக்கிறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னு தான் இந்த ஐடியா பண்ணது. அப்போ சொன்னேன், இல்லை சைடில் கட் பண்ணலாம் வேண்டாம், இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனும் ஓகே சொல்லிட்டான். ஸோ நம்மளோட டிஃப்ரெண்ட் ஐடியா தான், இதை விட பெட்டராக கூட பண்ணலாம். அண்ட் இது வந்து கேட்டு பாஸ். அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணது வந்துட்டு இவங்க தான். அண்ட் இதோட பாஸ். இதில் ஏன் நான் இவங்கன்னு சொன்னேன்னா, இது வந்துட்டு காளமாடு அப்படின்றதுனால கவுல் கேட்டகரியில் வராதுன்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போச்சு. சரி, நான் அதை ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இது பையனோட கால் பிரிண்ட்டு. அண்டு இது என்னோடய சன். ஸோ இதுவும் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும். வரவங்க நாளைக்கு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு என் பையன் வந்து இதுதான் கவ்வோட பாஸ் இப்படி இருக்கும், இது வந்து கேட்டோட பாஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும். வரவங்களும் அவனை வந்து குவெஸ்டின் பண்ணுவாங்க, அவன் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்கன்ட்டு அவங்க மேம் சொன்னாங்க. ஸோ ஏதோ குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சில டைம் வந்து கரெக்டாக சொல்லுவான், சில டைம் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி மாற்றி சொல்லுவான். அது எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கும். ஸோ கொடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதை விட நீங்கள் பெட்டராகவும் பண்ணலாம். எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டேன். நீங்கள் இதை விட பெட்டராகவும் பண்ணலாம். நம்மளே ஃபஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த பாஸ்லாம் நம்மளே வரைஞ்சிடலாம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ டைம் எனக்கு ரொம்ப கம்மியானதுனால நான் பிரிண்ட் அவுட் ஆப்ஷனுக்கு போயிட்டேன். அண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கைப்பட அழகாக நீங்களே வரைஞ்சி கூட குழந்தைங்கள பெயிண்ட் கூட பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் மெமரபிளாக அதை ஆக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட டைம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. தேங்க்யூ.